அனைவருக்கும் வணக்கம். 3 தலையிட்ட 38 எழுத்தின் 2 தலையிட்ட முதலாக இருபஃது அருநான்கு எற்றோடு நெருநின்றியலும் எல்லா மொழிக்கும் இறுதியும் முதலும் மெய்யே உயிரென்று ஆயிரேல. இந்த நூற்பால முதல் அடி பாருங்க, எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்றாரு. 3 தலையிட்ட 38 எழுத்துன்னா 33 எழுத்துக்கள். 33. இரண்டு தலையிட்ட முதலாக இருப்பது அப்படின்பது, அதாவது முதலாக வருகின்ற எழுத்துக்கள், மொழி முதல் எழுத்துக்கள், அது இரண்டு தலையிட்ட இருபஃது அப்படின்னா 22. அருநான்கு ஈற்றோடு 24, அது எது? இறுதி. அப்ப நம்ம கிட்ட இருக்கின்ற மொத்த எழுத்துக்கள் அப்படின்னும் போது 33. இந்த 33 எழுத்துக்கள்ல மொழி முதல் எழுத்துக்களாக 22 வரும், மொழி இறுதி எழுத்துக்களாக 24 வரும் அப்படின்னு சொல்ற. நெறி நின்றியலும் எல்லா மொழிக்கும் இறுதி முதல், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று இங்க சொன்ன மாதிரி ஒன்று முதலாக இருக்கும் அல்லது இறுதியாக இருக்கும். அதனுடைய வடிவம் என்ன அப்படின்னா, ஒன்று மெய்யாக இருக்கும், மற்றொன்று உயிர். மெய்யே உயிர் என்று ஆயிரேல, இந்த இரண்டு நிலையில தான் இருக்கும். அப்போ 3 தலையிட்ட 38 எழுத்து, மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு வரும்பொழுது 33. 2 தலையிட்ட முதலாக இருப்பது முதல் எழுத்துக்கள், அதுல 22. அருநான்கு ஈற்றோடு அப்படின்றதுனால 24 எழுத்துக்கள் வந்து இறுதி எழுத்துக்கள். சரி, இப்ப இந்த 3 தலையிட்ட 38 எழுத்துன்றதுக்கு ஒரு கூடுதல் செய்தி சொல்றேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, தொல்காப்பியர் வந்து 30 முதலேன்னு சொல்றாரு இல்லையா, அகர முதல் நகர இருமை அப்படின்ற நூற்பால. அடுத்தது வந்து அவைதான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி அடுத்தது ஒரு 3 சொல்றாரு. அப்போ 30 முதல்ல சொல்லி அப்புறம் ஒரு 3 சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில 30ன்னு சொல்றதா 33 சொல்றதா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதுக்கு ஒரு விடையாக இந்த நூற்பாவுடைய முதல் அடி அமைஞ்சிருக்கு. 3 தலையிட்ட 38 எழுத்தின் அப்படின்னு சொல்லி. அப்போ 33ம் சேர்ந்துதான் இவர் எழுத்தாக கணக்குகள் கொள்கிறார் என்பதை வந்து நம்மளால இந்த நூற்பா மூலியமாக அறிய முடிகிறது. சரி, இந்த 22, 24 இந்த பகுதியில பார்க்கும்பொழுது இந்த 22 எழுத்துக்கள் எப்படின்னா 12 உயிர் எழுத்துக்கள், 12, அப்புறம் 9 உயிர்மை வருது, மொழி முதற் குற்றியலுகரம் 1, இது சேர்ந்துதான் 22 அப்படின்ற கணக்கு வருது. அடுத்தது 24 என்கின்ற கணக்கு எப்படி வருது அப்படின்னும் போது அதுலயும் 12 உயிர்கள், 11 புள்ளி எழுத்துக்கள், ஈற்று மொழி இறுதியில் வருகின்ற குற்றியலுகரம் அதையும் சேர்க்கும் பொழுது 24 என்கின்ற எண்ணிக்கை நமக்கு கிடைக்கிறது. இதுதான் வந்து இந்த நூற்பாவுடைய செய்தி. அடுத்த நூற்பாக்களை அடுத்த செய்தியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.